ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய பொதுவான குணநலன்கள்லாம் எப்படி இருக்கும், அவங்களுக்கு முன்னேற்றமான திசைகள்லாம் எது, அவங்களுடைய சம்பாதிக்கக்கூடிய காலங்கள்லாம் எப்போ வரும், அதே மாதிரி இவங்களுடைய முன்னேற்றம் வாழ்க்கையில் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற பல விஷயங்களை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். மகர லக்னம் காலபுருஷனுக்கு 10ஆவதாக நிற்கக்கூடிய லக்னம் மகரம், சனியனுடைய ஆட்சி வீடு இந்த மகர லக்னம். இந்த மகர லக்னத்துக்காரங்களுக்கு ஒரு பெரிய யோக பாக்கியம் என்னென்னா, ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த மக்களை ஈர்க்கக்கூடிய காந்த சக்தி அப்படிம்பாங்களா, அடுத்தவங்களை ஈர்க்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு சமுதாய தலைவராக வர்றதுங்கிறது, சங்கத்துக்கு தலைவராக வர்றது, ஒரு நிறுவனத்துக்கு தலைவராக வர்றது அப்படிங்கிற மாதிரியான எல்லா தகுதியும் இவங்கள்ட்ட இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா, அதை இன்னொருத்தர் தூண்டி விட்டு தான் அவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு. இவங்களுடைய திறமை முழுமையாக இவங்களுக்கு தெரியாது. தன்னம்பிக்கை ஒரு டைமில் இருக்கும், ஒரு டைமில் டம்முன்னு கீழே விழுந்துரும். அது மாதிரியான வீக்னஸ் இவங்களுக்கு உண்டு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, அந்த தன்னம்பிக்கை அடிக்கடி உளுந்து எந்திரிக்குது அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் வர்றதுங்கிறதுனாலேயே கொஞ்சம் செல்ஃபிஷாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு. ஏன்னா சனினாலே அப்படித்தானே, சனி மகரத்துக்கு ஆட்சி வீடு இல்லையா, அதனால கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸாக இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதில் யாருக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது, அதில் நமக்கு என்ன ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அந்த கால்குலேட்டிவ் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கால்குலேட் பண்ணி ஒரு வேலையை செய்கிறவங்களா இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு. யூஸ்வலாக இவங்க இந்த சோஷியல் சர்வீஸு, அப்புறம் சங்கம், அரசியல் கட்சிகள் சார்ந்த சர்வீஸு, மற்ற மாதிரியான விஷயங்களில் ஈடுபட மாட்டாங்க. ஆனால் அதை கரெக்டான ஆள் அப்படி பூஸ்டப் பண்ணி தூண்டி விட்றாங்கன்னு வைங்களேன், டக்குன்னு கிளம்பிடுவாங்க. அதில் மிகப்பெரிய சக்ஸஸையும் நோக்கி போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு. பெருவாரியான ஜனங்களோட நம்பிக்கையை வாங்கக்கூடிய அமைப்பு, தலைமை தாங்கக்கூடிய அமைப்பு, தலைவராகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும். ஆனால் அதை கரெக்டான டைமில் தூண்டி விடணும். அதுக்கேற்ற மாதிரியான ஆட்கள் பக்கத்தில் இருக்கணும், அதுக்கேற்ற தசாபுத்தி நடக்கணும், வயசு இருக்கணும். இந்த மூணும் மேட்ச் ஆகுதுங்கிற பட்சத்தில் மிகப்பெரிய சக்ஸஸுக்கு வருவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. மற்றபடி ஜென்ரலாக யாரும் தூண்டி விடுறதுக்கு ஆள் இல்லைன்னு வச்சுங்களேன். சமுதாயத்திலேருந்து ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நம்ம எதுக்கு சத்தம் இல்லாமல் இருந்துட்டு போயிடுவான், நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவான், என்னத்துக்கு தேவையில்லாமல் போட்டு மல்லு கட்டிட்டு கிடப்பான்ன்ற மாதிரியான ஸ்டைலில் இவங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அப்போது அடுத்தவங்க பூஸ்டப் பண்ணி விட்டா அவங்க எல்லா வேலையும் செய்வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ புகழ்ச்சிக்கு அடிமையாகக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு. எல்லாம் ஃபேம் அண்ட் நேம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணுங்கிற தாகம் வந்துடும். எது பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, பேரையும் புகழையும் சம்பாதிக்கணுங்கிற மாதிரியான அந்த ஒரு தாகம் வந்துடும். அதுக்கப்புறம் செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க, ஓட ஆரம்பிச்சிருவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அதே சமயத்தில் இதிலேருந்து வெளியில் வந்துட்டாங்கன்னா, அந்த ரிசர்வ் டைப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுலேருந்து அப்படி வெளியில் வந்துட்டாங்கன்னா மிகப்பெரிய சக்ஸஸ் இவங்களுக்கு. அதை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய விஷயங்கள்லாம் இவங்கள்ட்ட இருக்கும். ஆனால் அந்த இதுக்குள்ளே வராமல் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா பேச்செல்லாம் ரொம்ப அழந்து நிதானமாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க, அதிகமாக பேச மாட்டாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அதனாலேயே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு குறிப்பிட்டாப்பில் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பாங்க. அஃப்கோர்ஸ் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்லது இவங்களுடைய மனசுக்கு நம்பிக்கையானவர்கள் அப்படிங்கிறது செலக்டிவாக ஒரு 2-3 பேர் தான் இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பில் சொல்லலாம். இது ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கலகலப்பாக பேச மாட்டாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. ஆனால் திடீர்னு ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா இவங்கள போல் கலகலப்பாகவே இருக்க முடியாது, அம்புட்டு கலகலப்பாக இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. சட்டுன்னு அப்படி அந்த மூடு மாதிரி அப்படி டபக்குன்னு ரிசர்வ் டைப்புக்கு போவாங்கங்கிற மாதிரி அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் நிறையா இருக்கும். சைன் வேவ் மாதிரி ஃப்ளக்சுவேஷன் நிறையா இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் வெளியில் தான் இந்த மாதிரியே தவிர, வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸோடு நல்லா கலந்து பழகக்கூடிய, ரொம்ப அந்யோன்யமாக இருக்கக்கூடிய, எல்லாத்துக்கூடையும் பாசமாகவும் அன்பாகவும் இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் இந்த மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். அப்போ நண்பர்கள் வட்டம் கம்மியாக இருக்கலாமே தவிர, ஃபேமிலி சர்க்கிளில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருடைய நம்பிக்கையும் வாங்கினவங்களாக இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பும், ஃபேமிலியில் இவரை கேட்டுட்டு தான் எதுவும் செய்வாங்கங்கிற மாதிரியான அந்த ஒரு இடத்துக்கு வந்துடுவார் அப்படின்ற மாதிரியான அம்சம் உண்டு. பொதுவாகவே இந்த கஜகஜன்னு சவுண்டு விடுறது, சண்டை விடுறதுங்கிறது, திருவிழா, தேர், கூட்டம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பெரும்பாலும் அவாய்ட் பண்ணுறவங்களா இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அமைதியை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும், யாரும் இவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இவங்களும் போய் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான டைப்பு. கோட்டை தாண்டி நானும் வரமாட்டேன், நீயும் வரக்கூடாது, பேச்சாத்தையும் இருக்கணுன்ற மாதிரியான அமைப்பு. அதுலேயும் இவங்க பேசுகிறதும் கம்மியாகத்தையும் பேசுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு இதில் சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாமல் இந்த மகர லக்னத்துக்காரங்களுக்கு லக்னாதிபதியும் சனி தான், 2ஆம் வீட்டு அதிபதியும் சனி தான். அது லக்னத்தில் ஆட்சியாக இருந்தாலும் சரி மகரத்தில், அல்லது 2ஆம் இடத்துல ஆட்சியாக இருந்தாலும் சரி, அவன் தான் யோகக்காரன் அப்படின்னு சொல்லலாம். லக்னத்தில் ஆட்சியாக இருக்கக்கூடிய கிரகம் வக்ரமாக இருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்புறம் வக்ரமாகி ஆட்சியாக இருக்காருங்கக்கூடாது. 2ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கக்கூடிய சனி 2ல் ஆட்சியாக இருக்காருன்னா அங்கேயும் வக்ரமாக இருக்கக்கூடாது. அப்படி வக்ரமாகாமல் 2 இடத்துலையும் ஆட்சியாக இருந்ததுன்னா சனி லக்னத்திலேயோ அல்லது 2ஆம் இடத்துலையோ ஆட்சியாக இருந்ததுன்னா, அதுவும் வயசு காலங்களில் சனி தசை வந்தால் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆவாங்க. அதே இது வக்ரமாகி 2ஆம் இடத்துல நிற்கிது சனி மகர லக்னத்துக்காரங்களுக்கு, அல்லது லக்னத்தில் உட்காந்துருக்காரு அப்படின்னா அந்த சனி தசை நடந்ததுன்னா இடம் விட்டு இடம் மாறுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு வரும். அந்த பீரியடில் பொருளாதார ரீதியான சிரமங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ வக்ரமான கிரகத்தோட ராகு சம்மந்தப்படுறாரு அல்லது கேது சம்மந்தப்படுறாருன்னு வச்சுக்கோங்க, கூட உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த தசை யோக தசையாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ மொத்தத்தில் சனி பாவ கிரகமாகவே இருந்தாலும் அவர் முழுமையான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த மகரம் மற்றும் கும்ப லக்னத்துக்கு சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதுலேயும் மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அவர் தனாதிபதியாகவும் வர்றார். எது பணத்தை கொடுக்கக்கூடியவரும் சனி தான், அதே மாதிரி பேரு புகழ் அந்தஸ்தை கொடுக்கக்கூடியதும் சனி தான், 2ஆம் இடத்ததிபதி அப்படிங்கிறதுனால, லக்னாதிபதி அப்படிங்கிறதுனால. அப்போ இவ்வளவு பேரு புகழை கொடுக்கக்கூடிய அந்த சனீஸ்வரன் பொதுவாக சனீஸ்வரன் அப்படின்னா கெட்டவர், எதுவும் நல்லது செய்ய மாட்டார் அப்படின்ற மாதிரியான பேச்சு பேசுவாங்க. அப்படி கிடையாது. இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஈவன் 7.5 சனி கூட யோகத்தை தான் செய்யும். முதல் 2.5 வருஷம் ஒரு சில சிரமங்கள் கொடுக்கலாம், எது 7.5 ஆரம்பிக்கிறப்ப. அது முதல் சுற்றுலேயே சொல்கிறேன், முதல் 2.5 வருஷம் சிரமப்படுத்தலாம். அடுத்த 5 வருஷமும் யோகமாக தான் இருக்கும், பெருசாக தோஷம்லாம் ஒன்றும் பண்ணாது. அதே இது 2வது சுற்று சனி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மகர ராசியில் இருக்கவங்களுக்கு, அவங்களுக்கு அந்த 2வது சுற்று சனியில் வர்றவங்களுக்கு அந்த முதல் 2.5 வருஷம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அடுத்து வர 5 வருஷம் வாழ்க்கையில் முன்னுக்கு போயிடுவாங்க. சரி, மகர லக்னத்தில் பிறந்தவங்களா இருந்தாங்கன்னா, இப்போ ராசிக்கு சொன்னோம் இல்லையா, லக்னத்தில் பிறந்தவங்களா இருந்தாங்கன்னா சனி தசை நடந்ததுன்னா அந்த சனி மறையாமல் ஆட்சி உச்சமாகி நிற்கிது அப்படிங்கிற பட்சத்தில், அல்லது கேந்திர திரிகோணங்களில் நிற்கிதுங்கிற பட்சத்தில் நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போது இந்த மகர லக்னத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் ரிசர்வ் டைப்பாக இருப்பாங்க. அதாவது தேர் மாதிரின்னு வச்சுங்களேன், கோயிலெல்லாம் தேர் ஒரு ஓரமாக நிறுத்தி வச்சுருப்பாங்க. அந்த டைம் வரையில், அந்த திருவிழா வரையில் இழுத்து விடுவாங்கல்ல, தேர் இழுத்து தெருவில் விடுவாங்கல்ல, விட்டால் அதை ஆளாளுக்கு இழுத்து நிலைக்கு கொண்டு வந்துடுவாங்க. அது மாதிரி அப்போ எல்லாருடைய கவனத்தையும் இருக்கக்கூடிய ஒரு பாப்புலாரிட்டிக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மகர லக்னம். ஆனால் அதை விரும்பாமல் அல்லது தன்னை பற்றி தன்னுடைய வலிமையே தெரியாமல் ஒரு ஓரமாக ஒதுங்கி இருப்பாங்க. அதை கரெக்டான ஆள் பிடிச்சி இழுத்து விட்டோம்னா மிகப்பெரிய சக்ஸஸுக்கு வந்துடுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போ இவங்களுக்கான நோய் நொடிகள் என்ன வரும் அப்படின்னா, அதாவது செரிமானம் தொடர்பான தொல்லைகள் வர்றதுக்கான அமைப்பு இருக்குது. டைஜஸ்டிவ் கோளாறு, அதே மாதிரி எலும்பு தேய்மானம், கழுத்து எலும்பு தேய்மானம், இடுப்பு எலும்பு தேய்மானம் அல்லது முதுகு எலும்பு தேய்மானம், இதெல்லாம் அந்த வயசு காலங்களில் வரும். சரியா, பிறந்த குழந்தைக்கு உடனே கழுத்து வலி வந்துருமான்னு கேட்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்கின் சம்மந்தப்பட்ட ரேஷஸ் வர்றதுங்கிறது, அல்லது ஒயிட் டாட்ஸ் வர்றதுங்கிறது, அல்லது ஸ்கின் தொடர்பான ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிறது அப்படிங்கிறது, அந்த புதன் நெகட்டிவாக உட்காந்துருந்தாருன்னா அந்த மாதிரியான பிரச்சனைகள் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பாசிட்டிவாக உட்காந்துருந்தா அந்த புதன் தசை யோக தசையாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சரியா, அதே மாதிரி வாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஜாயிண்ட் பெயின் வர்றதுங்கிறது, எக்ஸிமா மாதிரியான தொல்லைகள் வர்றதுங்கிறது, இது மாதிரியான விஷயங்கள். அப்புறம் இது சைனஸ் மாதிரியானது, சளி தொடர்பான தொல்லைகள் வர்றதுங்கிறது இவங்களுக்கான உடல் ரீதியான தொல்லைகளாக எடுத்துக்கலாம். அதே இது இவங்களுடைய குறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, கொஞ்சம் சுயநலமாக இருக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பு, கொஞ்சம் ஈகோ வச்சுருப்பாங்க. பெரிய அளவில் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஈகோ இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி ஒரு காரியத்தில் இறங்குனா அதில் வெற்றி அடைஞ்சே தீரணும் அப்படின்ற மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி வேலை பார்க்குறது. சப்போஸ் அது தோல்வி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட மனசு ஒடிஞ்சு உட்காந்துருவாங்க. அப்போ தான் வீட்டில் இருக்கவங்களாம் அப்படி பூஸ்டப் பண்ணி தூக்கி விடணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி மக்கள் செல்வாக்குக்கு வந்தாலும், பெரும் தலைவர்களாகக்கூடிய தகுதி இருந்தாலும், தன்னை பற்றியே தனக்கு தெரியாமல் ஓரமாக ஒதுங்கி இருக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணத்தில், நமக்கு எதுக்கு ஊரு வம்புங்கிற மாதிரி ஒதுங்கி இருக்கணுங்கிற மாதிரியான அந்த ஒரு மனோநிலை, இதெல்லாம் இவங்களுடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக எடுத்துக்கலாம். பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டால், இவங்க சக்ஸஸ்னு ஒரு இடத்துல இறங்கிட்டாங்கன்னா, ஒரு காரியத்தில் இறங்கிட்டாங்கன்னா, அடுத்தவங்க இழுத்து விட்றாங்க அல்லது இவங்களே இறங்கிட்டாங்கன்னா அதில் உறுதியாக வெற்றி அடைவாங்கங்கிற மாதிரியான அமைப்பும், அதே மாதிரி ஃபேமிலியை ரொம்ப அரவணைச்சு போகக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பும், தான் நம்பி ஒருத்தரை ஃப்ரெண்ட்ஸ்னு ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்காக எந்த ஒரு வேலையும் செஞ்சு கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் செஞ்சு கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அதே மாதிரி பொது சேவை, சமூக சேவை, அரசியல், சமுதாயம், இது மாதிரியான விஷயங்களில் இறங்காத வரைக்கும் ஓகே, இறங்கிட்டாங்கன்னா அதில் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆயிடுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் இதனுடைய பாசிட்டிவ் பலன்களாக சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதே சமயத்தில் இந்த சனி தசை இவங்களுக்கு யோக தசையாக நடக்கும். அதே மாதிரி சுக்கிர தசை யோக தசையாக நடக்கும்.
புதன் பாசிட்டிவாக உட்காந்துருந்தார், ஆட்சி உச்சத்தில் கேந்திர திரிகோணங்களில் ஸ்தான பலங்களோடு உட்காந்துருந்தாருன்னா புதன் தசை யோக தசையாக நடக்கும். அதே மாதிரி செவ்வாய் தசையில் சொத்து சுகம், வீடு வாசல், ஆஸ்தி அந்தஸ்து, இது செவ்வாய் தசை, சனி தசை, சுக்கிர தசை, இந்த 3 தசையில இந்த மாதிரி அமையும். புதன் தசையில் பேரு புகழ் சம்பாதிக்கிறதுங்கிறது, சொத்து பத்து வாங்குறத விட பேரு புகழ் சம்பாதிக்கிறதுங்கிறது, ப்ரொமோஷன் ஆகிறதுங்கிறது, பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைகிறதுங்கிற மாதிரியான பல விஷயங்களை புதனில் ஏற்படுத்துறதுக்கான அமைப்பு உண்டு. அப்போது இந்த மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டா, சனி எல்லாத்துக்கும் கெட்டவன்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த லக்னத்துக்கு நல்லவனாத்தியம் இருப்பார் அப்படின்ற மாதிரியான அமைப்பும், இவங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆவாங்கங்கிற மாதிரியான அமைப்பையும் வலுவாக சொல்லலான்ற மாதிரியான அம்சம் உண்டு. அப்போ இந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் யோகசாலிகளாகவும் இருப்பார்கள். அவங்க வாழ்க்கையில் பல பேர் அச்சீவ் பண்ண முடியாத உயரத்துக்கு போகக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அப்படிங்கிறது இந்த மகர லக்னத்துக்கே உண்டான ஸ்பெஷல். என்ன, அதை கிளப்பி விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். இது ஆயில் இன்ஜின் மாதிரி சார். அப்படி போட்டு சுற்றி விட்டுட்டோம்னா ஓட ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த ஏரியாவில் யார் பேசினாலும் காது கேட்காது, இவங்க பேசுகிறதையும் கேட்கும் அப்படின்ற மாதிரி அப்படி மிகப்பெரிய அளவில் சக்ஸஸுக்கு வந்துடுவாங்க. ஆனால் கிளப்புறதுக்கு ஒரு ஆள் வேணும், செல்ஃப் ஸ்டார்ட் கிடையாது அப்படின்ற மாதிரியான பாயிண்டில் இதை சொல்லலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளைகிழைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.